வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருப்பது டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கோள்களுமே பயிற்சி ஆகின்றன. 3 கிரகங்கள் வக்ரமாக சஞ்சரிக்கின்றன. அதுவும் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இருமுறை பயிற்சி ஆகிறது. இந்த சுக்கிர பயிற்சி தாங்க சொல்லப்படுது. இந்த சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா இருமுறை இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்க இருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் இந்த கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்த போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகிறது, அவர்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி அதேபோல் வியாபார நிலைகளானது சரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து எல்லாமே இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பம் சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் நீங்கள் காண்பீர்கள். எந்த வேலைகளை செய்தாலுமே அதில் வெற்றியும் லாபத்தையும் நீங்கள் காணலாம். அதே போல் கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பாதியில் தங்களுடைய முக்கியமான வேலையை செய்ய வேண்டுங்க. மாதத்தினுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறிது தடைகளானது ஏற்படும், செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாதத்தில் எதிர்ப்புகளானது உங்களுக்கு அகலுங்க. பகையானது விலகி எதிலுமே வெற்றியும் கிடைக்கும். தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும். தகராறுகள் வழக்குகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான போக்கே காணப்படுங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலானது குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். உங்களது எண்ணப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது உங்களுக்கு குறையும். உங்களது செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி விடுவார்கள். பணவரவானது உங்களுக்கு கூடும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்களானது மாறி சுமூகமான ஒரு நிலைகளானது இப்பொழுது உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியானது குறையும். வீட்டில் சுப காரியங்களானது நடக்குங்க. திருமண முயற்சிகளானது உங்களுக்கு கைகூடும். பிள்ளைகளால பெருமையும் உண்டாகும். பெண்களுக்கு சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும். கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையினால காரியங்களை பார்த்தீங்கன்னா சாதகமாகவே செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அலைச்சலும் உங்களுக்கு குறையுங்க. பயணங்கள் செல்லவும் நேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதங்கள் ஏற்பட்டாலுமே சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றியே முடியுங்க. அதேபோல் எதிர்ப்புகளானது மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புக்கரம் இப்பொழுது நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளானது குறையுங்க. அதே போல் உங்களுக்கு மன உறுதியானது அதிகரிக்கும். மாணவர்களுக்குமே போட்டிகளானது பார்த்தீங்கன்னா குறையும். எதிலுமே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களானது தோன்றும். கல்வியில் முன்னேற்றத்தையும் காண்பர். அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு வீண் அலைச்சலானது உண்டாகுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வங்களானது ஏற்படும். வாக்கு வன்மையினால அனுகூலங்களானது உண்டாகுங்க. எந்த ஒரு காரியத்தையுமே யோசித்து செய்வது நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்களானது உங்களுக்கு குறையும். காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும். எடுத்த காரியத்தை திறமையாகவே செய்து முடிக்க தேவையான உதவிகளானது கிடைக்குங்க. சுய நம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் ராசிநாதன் புதன் சஞ்சாரத்தினால புத்தி தெளிவுகளானது உண்டாகுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியங்களானது உண்டாகும். அதே போல் இந்த மாதத்தில் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத ஒரு திருப்பங்களானது ஏற்பட்டு சாதகமான பலன்களானது கிடைக்க பெறுவீர்கள். தொழில் வியாபாரங்களானது முன்னேற்ற பாதையிலே செல்லும். சிறப்பாகவே செயல்பட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையானது உங்களுக்கு ஏற்படுங்க. எதிர்பார்த்த பண உதவியானது கிடைக்கப்பெறும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகளானது வருங்க. அதே போல முக்கிய நபர்களினுடைய உதவியும் கிடைக்கும். மேலுமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய பேச்சிற்கும் அடையாளங்களானது கிடைக்குங்க. சிறிய செலவுகளானது பயமுறுத்தினாலுமே அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். தைரியமாகவே எதையும் எதிர்கொள்வீர்கள். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கையானது பிறக்குங்க. தொழில் செய்யக்கூடிய
செய்யக்கூடிய இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் பணி பலுவானது வரலாங்க. எதிர்கொள்ள தயாராக இருங்கள். அதே போல் மிகுந்த சாமர்த்தியசாலியான நீங்கள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தவிடுபொடியாக்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது கிடைக்கும். மேலிடம் கொடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளையுமே சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திறமையாகவே செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீர். குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மீது உங்களுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயங்களானது எழலாம். பிள்ளைகள் மீது கவனங்கள் தேவை. அவர்களிடம் அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காதீர்கள். நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளானது வரலாம். அதே போல் தண்ணீரை காய்ச்சி குடிக்க பழகுங்கள். அலர்ஜியும் வரலாம், கவனங்கள் தேவை. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தங்கள் நீங்கும்படியான ஒரு சூழலானது உருவாகும். உடன் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பானது இருக்குங்க. எனினுமே கவனமுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு மனம் மகிழும்படியான ஒரு சூழ்நிலையானது உருவாகுங்க. வெளியூர் செல்லவும் நேரிடும். கட்சி பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்கான ஒரு சூழலானது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடனான தூரதேச பிரயாணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளானது எழலாம். அதே போல நண்பர்கள் உறவினர்களிடம் கவனங்கள் தேவை. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்றே வந்து தெரியாமல் நீங்கள் பழக வேண்டி வரலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனங்கள் தேவை. சின்ன சின்ன இடையூறுகளை வந்து பார்த்தீங்கன்னா கலைத்தால் உங்களுடைய சாதனைகளை நீங்கள் பார்க்கலாம். மேலுமே இந்த மாதத்தில் தாய் தந்தையாரினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை. எதிலுமே உற்சாகங்கள் குறைந்து சோம்பலானது ஏற்படுங்க. மன தெளிவுகளானது உங்களுக்கு உண்டாகும். ஏற்றுமதியானது சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கும். பழைய பாக்கிகளானது வசூலாகும். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேன்மையானது ஏற்படுங்க. மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கும். கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றத்தையும் காண வேண்டியும் இருக்குங்க. அதே போல குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் உங்களுக்கு டென்ஷனை வந்து ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனங்கள் தேவை. மேலுமே இந்த மாதத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை காணலாம். பணியிடத்தில் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொழில் தொடங்க நினைப்பவர்கள் புதிதாக தொழிலை தொடங்கலாம். ஆனாலுமே முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் கூட்டு தொழிலானது வந்து பார்த்தீங்கன்னா சிறக்காது. காதலர்கள் தங்களுடைய உறவில் சில குழப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா உணரலாங்க. உங்களுடைய உறவு விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபரை ஈடுபடுத்தாதீர்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களினுடைய திருமண வாழ்க்கை இந்த மாதத்தில் அற்புதமாக இருக்கும் என்றாலுமே உங்களுடைய துணையுடன் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது இருக்கும். அதே போல் இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளானது நன்றாக இருக்கும். உங்களுக்கு சிறிய உடல்நல பிரச்சனைகளானது இருக்குங்க. எனவே வெளி உணவு சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தேர்வுக்கு தயாராகக்கூடிய கன்னிராசி மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற கூடுதல் முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதேபோல உங்களுடைய நிதிநிலை ஸ்திரமானதாக வந்து இருக்குங்க. உங்களுடைய நிதி சார்ந்த விருப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி கொள்ள இந்த மாதங்கள் வாய்ப்பு கிடைக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றங்கள் காணக்கூடிய முக்கியமான காலகட்டங்கள் இது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் அதிக பணத்தை வந்து சேமிப்பீர்கள். பட்ஜெட் அமைத்து வரவு செலவுகளை வந்து மேற்கொள்வீர்கள். உங்களுடைய பண தேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கூடுதலாகவே இந்த மாதம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் இருந்து முழுமையான ஊக்கத்தையும் ஆதரவையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் பொருளாதார வெற்றியை நோக்கி நீங்கள் உழைக்கும் போது அவர்களினுடைய உதவி முக்கியமானது. அவர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அதே போல் அது உங்களுடைய நோக்கங்களில் கவனம் செலுத்துவதை எளிதாக்குகிறது. ஒட்டுமொத்தமாக டிசம்பர் மாதம் உங்களுடைய நிதி பயணத்திற்கான வாக்குறுதிகள் நிறைந்த மாதமாகும். மேலுமே உங்களுடைய அன்புக்குரியவர்களினுடைய உதவியுடன் அதை வெற்றிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்தலாம். வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தரர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய தொழிலில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கலாங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் மற்றும் வெற்றிக்கான பல வாய்ப்புகளை வந்து உறுதியளிக்கிறது. அதேபோல் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொழில் மேம்பாட்டிற்காக பாடுபடும் போது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஊக்குவிப்பு மிக முக்கியமாக பங்கு வகிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தனிப்பட்ட ஆதரவுடன் கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக நிர்வாகமும் உங்களுடைய வளர்ச்சியை அங்கீகரித்து உதவும். அதேபோல் உங்களுடைய முயற்சிகளுக்கான பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள். பணியிடத்தில் நேர்மறையான பணி சூழல்களானது காணப்படும். தொழில் ரீதியாக தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு குறித்து நீங்கள் ஆலோசித்து பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த மாதம் கூட்டி தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தவிர்த்து விடுங்கள். சுயமாக தொழில் தொடங்குபவர்கள் குறைந்த முதலீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்க வேண்டும்.
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.